எல்லா உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா பேசிக்கலி எல்லாத்துக்கும் ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது கோர்ட் மூலமாக தான் கிடைக்கணும். ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்பணுமோ நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்களாம் இருக்காங்க. இதில் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். நீங்க என்ன பத்தி கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லா உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா பேசிக்கலி எல்லாத்துக்கும் ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது கோர்ட் மூலமாக தான் கிடைக்கணும். ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்பணுமோ நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்களாம் இருக்காங்க. இதில் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். நீங்க என்ன பத்தி கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லுவேன். சினிமாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் குறித்த கேள்விக்கு நடிகர் அர்ஜுன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுடன் நினைக்கிறார் செய்தியாளர் லதா. அவர் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு? விவரம். வணக்கம். மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடத்துவது தொடர்பாக அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையானது சில நாட்களுக்கு முன்பாக வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில திரையுலகம் முழுவதும், மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு என பல திரையுலகில் இது தொடர்பான அந்த பேச்சுக்கள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. ஒரு சில நடிகைகள் தங்களுக்கு நடந்த அந்த துன்புறுத்தல்கள் தொடர்பாகவும் பொதுவெளியில் பேச தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முக்கியமான ஒரு சில நடிகர்களும் கூட இது தொடர்பாக பேசி வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா நடிகர் அர்ஜுன் தற்பொழுது இது தொடர்பாக பேசியிருக்கிறார். இன்று சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் லேபில் மார்டின் படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பானது நடந்தது. அந்த நிகழ்வின் போது செய்தியாளர்கள் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் சினிமாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் குறித்த அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், உலகின் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அந்த பிரச்சனைகள் இருப்பதாகவும், அனைத்து இடங்களிலும் சினிமா ஹீரோஸ் என்று அவர்களை காப்பாற்றி விட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைவரும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் எனவும், பாலியல் புகார்களை சில நடிகைகள் தவறாக பயன்படுத்துவர்களும் இருக்கிறார்கள் என்றும் கூட அவர் அந்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து மறுபடியும் கூட அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கையில், சில நடிகைகள் இதை மிஸ்யூஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி மிஸ்யூஸ் செய்வதாகவும், ஒரு சில அப்பாவி நடிகைகளும் இதில் இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், இது தொடர்பாக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையானது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நடிகைகள் ஒரு சிலர் நடிகைகளுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதே போல திரையுலகில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் கூட இது தொடர்பாக பேசி வரக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் இது குறித்த கேள்விக்கு தெரியாது என்று பதிலளித்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது நடிகர் அர்ஜுன் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா, உலகின் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை பிரச்சனைகள் இருப்பதாகவும், அனைத்து இடங்களிலும் சினிமா ஹீரோக்கள் சென்று காப்பாற்றி விட முடியாது, அனைவரும் இணைந்துதான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும், அனைவரும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாலியல் புகார்களை ஒரு சில நடிகைகள் தவறாக பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களினுடைய கேள்விக்கு பதிலளித்த அவர், பெண்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடப்பதாக குறிப்பிட்ட அவர், இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றால்தான் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் கூட தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.